பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கான 3ஆம் ப்ரோமோ வந்துருச்சு. இந்த ப்ரோமோவில் பார்க்குறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சாச்சனா அப்படியே பிக் பாஸ் சீட்டை விட்டு அழுதுகிட்டே வந்து வெளியே போகிறாங்க. அதாவது வந்து பிக் பாஸ் சொல்கிறார் 24 மணி நேரம் ஃபஸ்ட் எவிக்ஷனில் வந்து அதிக நாமினேஷனுக்கு பெற்ற சாச்சனா இந்த வீட்டை விட்டு வெளியேறுவார் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அப்படியே எல்லாருமே வந்து கண்ணீரில் மூழ்கிட்டாங்க. நம்மளுக்கு பார்க்கும்போது அவ்வளோ தூரம் இதாக இருக்குது. ஆனால் இது ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் மாதிரி தாங்க இருக்குது. அது என்ன 24 மணி நேரத்தில் வந்து எதன் அடிப்படையில் வந்து இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்து இவங்க வச்சாங்க. இந்த பிக் பாஸ் வந்து இதை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியே தெரில. யாராவது ஒரு ஆள் வந்து அப்போ வந்து மாட்டுவாங்க. அதுலேயும் சஞ்சனா மாட்டினா தான் நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அவங்க முன்னாடியே சொன்னாங்க, எல்லோரும் என்னை நாமினேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. நான் தான் அந்த ஆண்களுக்காக அந்த நாமினேஷனை வந்து கொடுத்தேன், நாமினேஷன் ஃப்ரீ கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க அதுவே ஒரு இதாகி ஆனால் நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ லைவில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பேசியிருக்காங்க. ஆண்கள் ஒரு பக்கம் டீமாக இருக்காங்க, பெண்கள் ஒரு பக்கம் டீமாக உட்காந்து அந்த வீடு வந்து எப்படி பிரிக்கிறது, கிச்சன் எப்படி, கிளீனிங் எப்படி, ரெண்டு பக்கம் கோடு போட்டால் அவங்க அந்த கோட்டை தாண்டி ஆண்கள் வந்தால் என்ன பண்ணலாம், பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நல்லா தான் வந்து பிளான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நல்லா வந்து இப்போ லைவ் வந்து போயிட்டுருக்கு. நல்லாவே ஒரு டிஸ்கஷன் பண்ணி நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் இந்த ப்ரோமோ பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து அதிர்ச்சியாக தான் ஆகுது. என்னடா அது இப்படி பண்ணிட்டீங்களேடா, சாச்சனா வெளியே போகிறாங்களேடா அப்படின்னு சொல்லி. அதே பிக் பாஸ் சொல்கிறார், அந்த கோப்பையை உடச்சிருங்க, உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி. அந்த டிராஃபி இருக்குல்லையே, அந்த ஃபோட்டோவை பாருங்களேன், அது போட்டு வந்து சஞ்சனா அழுகும் போதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கே ஒரு மாதிரி பரிதாபமாக தான் இருக்குது. எல்லோரும் சேர்ந்து நாமினேஷன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த ஒரு சில பேரை தவிர வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்மேன்லேருந்து ஆரம்பித்து இந்த பெண்கள் தான் மெயினாக பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. யார் வந்து நாமினேஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்து லைவில் வந்து வரும்னு நினைக்கிறேன். லைவில் வர நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம். இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். ஆனால் இது ஒரு அன்ஃபேரான எவிக்ஷனுங்க. இன்னொரு பக்கம் வந்து ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து தனியாக விட்டாங்க. அவங்க வந்து தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து ஒரு காணொலியாக நம்ம அடுத்த ஒரு காணொலி வந்து போகலாம். நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். இது வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தோணுது. இது நீங்கள் சொல்லுங்கள், இது வந்து அன்ஃபேர் எவிக்ஷனா இல்லை வந்து ஃபேர் எவிக்ஷன் தானா, இல்லை இதுதான் பிக் பாஸோட திட்டமா அப்படின்னு சொல்லி. நன்றி, வணக்கம்.